கோவை மாவட்டத்தில் குழந்தைகள் மத்தியில் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் காய்ச்சல் பாதிப்பு அதிகரித்து வருவதாக மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர். இந்திய குழந்தை மருத்துவ குழுமத்தின் தமிழ்நாடு கிளை தலைவர் மருத்துவர் ராஜேந்திரன் கூறுகையில், சமீப நாட்களில் மருத்துவமனைகளில் காய்ச்சல் பாதிப்புக்கு சிகிச்சை பெறும் குழந்தைகளின் எண்ணிக்கை கணிசமாக உயர்ந்துள்ளது என்றார். இந்த வைரஸின் ஏ, பி, சி என 3 வகைகளில் ஏ மற்றும் பி வகைகள் பருவகால தொற்றுக்கு காரணமாக உள்ளன. இவை தும்மல் மூலம் காற்றில் பரவி நிமோனியா மற்றும் செவி தொற்று போன்ற பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. 5 வயதுக்குட்பட்ட குழந்தைகள், முதியவர்கள், கர்ப்பிணிகள், நீரிழிவு மற்றும் ஆஸ்துமா நோயாளிகள் அதிக ஆபத்தில் உள்ளனர் என்று எச்சரித்த மருத்துவர், கை கழுவுதல், முகக்கவசம் அணிதல், நோயாளிகளுடன் நெருங்கிய தொடர்பை தவிர்த்தல், தடுப்பூசி போடுதல் போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றார். குழுமம் சார்பில் பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தவும், கிராமப்புறங்களில் இலவச தடுப்பூசி முகாம்களை நடத்தவும் திட்டமிடப்பட்டுள்ளது. நோய் அறிகுறிகள் தென்பட்டால் சுய மருத்துவத்தை தவிர்த்து உடனடியாக மருத்துவரை அணுக வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது.